இந்த ஏஐன்னு பேச்சு எடுத்தாலே பலருக்கும் பலவிதமான பயமும் வருது. அதுல முக்கியமா 2 கேள்விகள், 2 பயம் சொல்லலாம். அது முதல்ல எது என்னன்னா, இந்த ஏஐ சிஸ்டம்ஸுக்கு விழிப்புணர்வு. அதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் வந்துருமா? வர வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்துச்சுன்னா, அது மனித இனத்த எதிரியா பார்த்து மனித இனத்த அழிக்க முயற்சிக்குமா? அப்படின்றது முதல் பயம். 2வது பயம், இந்த ஏஐ சிஸ்டம்ஸால என்னுடைய வேலை பறிபோகுமா? இனி என்னுடைய வேலை, என்னுடைய ப்ரொஃபஷனே இனிமேல் இருக்குமா? இருக்காதா? அது காலி பண்ணிருமா? அப்படின்ற பயம். இந்த 2 கேள்வியும் முதல்ல பார்ப்போம். முதல் கேள்வி, இந்த ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு விழிப்புணர்வு வருமா? சுருக்கமா சொல்லணும்னா, வாய்ப்பே கிடையாது. அதுவும் இப்ப இருக்கிற ஏஐ சிஸ்டம்ஸால எந்த காலத்திலயுமே விழிப்படைய முடியாது. அதுக்கு காரணம், இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் அதுல இருக்கும் புரோகிராம்ஸ் இவைகளால தங்களுடைய இருத்தலை உணர முடியாது. இருத்தல், அதாவது இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு. உங்களுக்கே தெரியும், நம்ம உயிரினங்கள் எல்லாமே நம்ம உணர்வுகளின் மூலமா நம்ம இங்க இருக்கோம். நம்ம, அப்புறம் மற்ற பொருட்கள், மற்ற மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிரித்து பார்ப்பது. இந்த ஃபீலிங் எல்லாமே வந்து நம்ம உணர்வுகளின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. கம்ப்யூட்டர்ஸுக்கும், இந்த சாஃப்ட்வேர் புரோகிராம்ஸ்க்கும் அந்த ஃபீலிங் எப்பயுமே வரப்போறது கிடையாது. நமக்கு இந்த ஃபீலிங் இருக்கிறதுனால தான் இதைத் தொடர்ந்து இந்த புரிதல் வருது. இந்த உணர்தலுக்கும், புரிதலுக்கும் நடுவுல இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஃபேக்டர் வருது. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸுக்கு இந்த உணர்தலே இல்லன்றப்போ, இந்த கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பயம்? இந்த ஏஐ நம்மளெல்லாம் அழிச்சிருமா அப்படின்ற பயம். உங்களுக்கே தெரியும், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஆரம்பிச்சது இந்த டெர்மினேட்டர்ன்ற படம் தான். டெர்மினேட்டர் தொடர்ந்து இப்போ ரீசெண்டா வந்த மிஷன் இம்பாசிபிள் கடைசி படம் டெட் ரெக்கனிங் இந்த படம் வரைக்கும் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு ஆரம்பத்துல ஒரு அடிப்படையான ஒரு ப்ரோகிராம் இருக்கும். அதுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்துரும். விழிப்பு நிலை வந்ததும், உலகத்துல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்து மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவங்கள அழிச்சா தான் உலகத்துல வேர்ல்டு பீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சுரும். இத பார்த்து பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஏஐனாலே ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேள நம்மள அழிச்சிருமோ! ஒருவேள நம்மள கொன்றுமோ! எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணிருமோ! அப்படின்ற பயம். ஆக்சுவலா ஏஐ இஸ் வெரி சேஃப். அதுவும் இப்ப இருக்கிற இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்றது, இந்த இருக்கிற ஏஐ வந்து ரொம்பவுமே ஒரு சேஃபான ப்ரோகிராம் தான். இது என்னைக்குமே நம்மள அழிக்கணும்னு அதுக்கு அந்த அந்த எண்ணமே வராது. அப்படி வருதுனாலே நம்ம ஃபீட் பண்றோம்னு தான் அர்த்தம். யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, அத ப்ராம்ப்ட்டா எடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் குடுக்குமே தவிர, ஏதாவது ஒரு மெஷின்குள்ள பேய் மாரி புகுந்து நம்மள வந்து கொல்லுன்ற அந்த பயம்லாம் வர தேவையே இல்லை.